காலாண்டு விடுமுறையிலும் கோவில்பட்டியில் சில தனியார் பள்ளிகள் திறக்கப்பட்டு மாணவர்களுக்கு சிறப்பு வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் மகேஸ்வரன் இணைந்திருக்கிறார். மகேஸ்வரன், எத்தனை பள்ளிகள் இவ்வாறு திறக்கப்பட்டிருக்கிறது? என்ன புகார்கள் எழுந்திருக்கிறது? லாவணியா, தமிழகத்தில் காலாண்டு தேர்வுகள் கடந்த 27 முடிவடைந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. முதலில் அக்டோபர் 2 வரை விடுமுறை என்று தமிழக பள்ளிகளுக்கு இருந்த நிலையில் பொதுமக்கள் மற்றும் ஆசிரியர்கள் கோரிக்கையை தொடர்ந்து அக்டோபர் 6 வரை விடுமுறை நீட்டிக்கப்பட்டது. விடுமுறை நாட்களில் சிறப்பு வகுப்புகள் நடத்தக்கூடாது என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. ஆனால் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செயல்படக்கூடிய தனியார் பள்ளிகள் பல பள்ளிகள் காலாண்டு விடுமுறை முடிவதற்கு முன்பாகவே சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் பள்ளிகளை திறந்து வகுப்புகளை நடத்தி வருகின்றனர். பள்ளிக்கு வர சொல்லி தங்கள் குழந்தைகளை கட்டாயப்படுத்துவதாக பெற்றோர் தரப்பில் குற்றம் சாட்டியுள்ளனர். அது மட்டுமின்றி பள்ளிகளிலிருந்து பள்ளிக்கு வர சொல்லி அனுப்பப்பட்ட ஆடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் பரவலாக பயங்கரமாக பரவி வருகிறது. சில பள்ளிகள் பள்ளிச்சேரியில் மாணவர்களை வர சொல்லியிருக்காங்க. சில பேர் பள்ளிச்சேரியில் இல்லாம நார்மல் டெஸ்ட்ல வர சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழகத்தில் சிறப்பு வகுப்பு நடத்தலாம் என்ற அறிவித்த நிலையில் தொடர்ச்சியாக சிறப்பு வகுப்பு என்ற பெயரில் தங்களை கட்டாயப்படுத்துவதாக பெற்றோர்களும் மாணவர்களும் குற்றம் சாட்டியிருக்காங்க. இதுவாக நம்ம பள்ளி கல்வித்துறை அதிகாரிகிட்ட கேட்டபோது விதிமுறைகளை மீறி சிறப்பு நடத்தப்பட்டால் புகார் வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளும் எச்சரித்திருக்காங்க. லாவண்யா, நம்ம சில செய்தியாளர்கள் செய்தி செய்திருந்து சில பள்ளிகள் பள்ளி மாணவர்களை வெளியே அனுப்பி விடுமுறை கொடுத்து வர்றாங்க. அதாவது பள்ளிக்கல்வித்துறை பலமுறை எச்சரித்தும் தொடர்ந்து சிறப்பு வகுப்புகள் என்ற பெயரில் பள்ளிகள் நடந்து வருவதால் பெற்றோர்கள் கடும் அதிர்த்திருக்கிறார். எனவே பள்ளிக்கல்வித்துறை முழுமையாக ஆராய்ந்து அந்த மாதிரி பள்ளிகள் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வச்சிருக்காங்க. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி மகேஸ்வரன்.